பட்டப்பகலில் செல்போன் கடையில் 60,000 ரூபாய் திருட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பட்டணத்தில் வெள்ளிக்கிழமை செல்போன் கடையில் கல்லாப்பேட்டையில் இருந்த 60,000 ரூபாய் பணத்தை அங்கிருந்த ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி மர்ம நபர் திருடிச் சென்றார். சூலூர் அருகே பட்டணத்தில் வசிப்பவர் செந்தில், வயது 40. இவர் அதே ஊரில் தனது வீட்டின் அருகே செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்த கடையை அவரது மனைவி மோனிகா, வயது 35 என்பவர் செந்தில் இல்லாத போது கவனித்து வந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மதியம் செல்போன் கடைக்கு வந்த மர்ம நபர் தனக்கு தண்ணீர் தாகமாக உள்ளது, தண்ணீர் கொடுங்கள் என மோனிகாவிடம் கேட்டு அவரது கவனத்தை திசை திருப்பியுள்ளார். கடைக்கு பின்புறம் உள்ள அவர்களது வீட்டிற்கு தண்ணீர் எடுக்க மோனிகா சென்றபோது கல்லாப்பேட்டையில் இருந்த பணத்தை லாவகமாக கொள்ளையடித்து கொண்டு அங்கிருந்து தப்பினார். தண்ணீர் எடுத்து வந்து பார்த்த மோனிகா அங்கிருந்த நபரை காணாத போது தேடியுள்ளார். பின்னர் தனது கடையின் கல்லாப்பெட்டியை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த 60,000 ரூபாய் பணத்தை காணவில்லை என அதிர்ந்து தனது கணவர் செந்திலுக்கு தகவல் தெரிவித்தார். செந்தில் உடனடியாக செல்போன் கடைக்கு வந்து அங்கிருந்து கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது அதில் தண்ணீர் கேட்ட அந்த இளைஞர் பணத்தை திருடி செல்வது பதிவாகி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக சூலூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் செல்போன் கடையில் திருடிய அடையாளம் தெரியாத நபரை தேடி வருகின்றனர்.